நாடாளுமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலே காங்கிரஸ் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம், கொங்கு நாடு கட்சி, ஏனைய கட்சிகள் இணைந்து அமைத்த கூட்டணி 39க்கு 39 இடங்கள், புதுச்சேரியை சேர்த்து 40ற்கு 40 இடங்கள் வெற்றி பெற்றதற்காக தமிழ்நாடு புதுச்சேரி மக்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் அடக்கத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு மக்கள் திராவிட முன்னேற்றக் கழக காங்கிரஸ் கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றியை தந்து இந்தியா கூட்டணியிலேயே தமிழ்நாடு ஒன்றுதான் 100க்கு 100 என்ற மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறது என்பது நமக்கு சிறப்பான பெருமை. அதற்கு தமிழக மக்களுக்கு, புதுச்சேரி மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அகில இந்திய அளவில் இந்த கூட்டணி ஏறத்தாழ 234 இடங்களை பெற்றிருக்கிறது. அது ஒன்றும் சாதாரண எண் அல்ல. பாரதிய ஜனதா கட்சி 303 தொடங்கி தனக்கு இலக்கு என்று 372 இலக்காக வைத்துக்கொண்டு தன்னுடைய கூட்டணிக்கு 400க்கு மேற்பட்ட இடங்கள் என்று இலக்காக வைத்துக்கொண்டு இறுதியில் பாரதிய ஜனதா கட்சி வெறும் 240 இடங்கள், அவர்களுடைய கூட்டணி 292 இடங்கள் என்று மிகப்பெரிய சரிவு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் நினைவில் இருக்கும், 4வது சுற்று 5வது சுற்று வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருக்கும் போதே பிரதமர் திரு மோடி அவர்களும் உள்துறை அமைச்சரும் நாங்கள் 300ஐ தாண்டிவிட்டோம், 350ஐ தாண்டிவிட்டோம், 400ஐ நோக்கி வீறு நடை போடுகிறோம் என்றெல்லாம் அவர்கள் பீற்றிக் கொண்டார்கள். அவையெல்லாம் எந்த அளவுக்கு பொய்யான பிரச்சாரம் என்பது இப்பொழுது அப்பட்டமாகிவிட்டது. இதைவிட பொய்யான பிரச்சாரம் என்பது இந்த எக்ஸிட் போல். உங்க தொலைக்காட்சி, தமிழ் தொலைக்காட்சிகள் எதுவும் அதை போடலைன்னு நான் நம்புறேன். ஆனால் இவையெல்லாம் தயாரிக்கப்பட்ட எக்ஸிட் போல் கருத்து கணிப்புகள். நானும் வாக்குப்பதிவு அன்று பல இடங்களுக்கு, பல வாக்குச்சாவடிகளுக்கு சென்றேன். எங்களுடைய நண்பர்களும் சென்றார்கள். எந்த வாக்குச்சாவடியிலையும் எந்த கருத்து கணிப்பாளர்களோ வெளியில் நின்று வெளியில் வர்ற வாக்காளரை கேட்டு கருத்து கேட்டதாக எந்த செய்தியும் கிடையாது, எந்த பத்திரிகை செய்தியும் கிடையாது, எந்த தொலைக்காட்சி செய்தியும் கிடையாது. இருந்தாலும் திடீரென்று நாங்கள் இத்தனை லட்சம் பேரிடம் கருத்து கணிப்பு செய்தோம் அப்படின்னு சொல்லி 350, 400 என்று கடைசியில் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா அந்த 350ல் நிற்கிறாங்க. எப்படி எல்லாரும் இந்த 350 என்ற எண்ணுக்கு வர முடிந்தது? அதற்கு காரணம், ஒரு இடத்துல தயாரிக்கப்பட்டு அவர்களுக்கெல்லாம் ஃபோட்டோ காப்பி எடுத்து கொடுத்து இதில் 10 கூட்டி 10 குறைச்சி உங்கள் தொலைக்காட்சியிலே போடுங்கள் என்று சொல்லி எல்லா தொலைக்காட்சிகளிலேயும் இந்த 350, 400 என்ற எண்களை வெளியிட்டு பொய் பிரச்சாரம், மக்களை முட்டாளாக்கினார்கள். இதற்கு வேறு காரணங்கள் இருக்கலாம். அந்த காரணங்கள் எல்லாம் போக போகத்தான் தெரியும். எந்த அளவுக்கு மக்களை முட்டாளாக்க முடியும் என்று பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செய்தது என்பதை பார்த்தோம்.
அதையெல்லாம் மீறி இன்று பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த நாட்டு மக்கள் அடக்கத்தை கற்று தந்திருக்கிறார்கள். அவர்கள் ஆட்சி அமைக்க போறாங்க. நாளை மறுநாள் பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக பொறுப்பேற்கிறார். தன்னுடைய பேச்சில் ஜவஹர்லால் நேருவோடு தன்னை ஒப்பிட்டுக் கொள்கிறார். அதாவது அவருக்கு கிடைத்தது 282, 303, 240 இந்த 3 எண்கள் தான். ஜவஹர்லால் நேருக்கு கிடைத்தது 361, 374, 364. ஜவஹர்லால் நேருவோடு திரு நரேந்திர மோடி அவர்கள் தன்னை ஒப்பிட்டுக் கொள்வதை நாங்கள் நிராகரிக்கிறோம். இந்த நாட்டு மக்கள் நிராகரிப்பார்கள். 3வது முறை பொறுப்பேற்கக்கூடிய திரு மோடி அவர்களுக்கு குடிமகன் என்ற முறையில் இந்திய அரசு ஒன்று அமைகிறது. எல்லாருக்கும் தான் அது பொதுவான அரசு. குடிமகன் என்ற முறையிலே அவருடைய அரசை வாழ்த்துகிறோம். அதே நேரத்தில் எதிர்க்கட்சி என்ற முறையில் அந்த அரசு செயல்பாடுகளை நாங்கள் கண்டிப்பாக கண்காணிப்போம் என்று தெரிவித்துக்கொண்டு என்னுடைய முன்னுரையை முடித்துக் கொள்கிறேன். கேள்விகள் இருந்தால் நாங்கள் பதில் சொல்கிறோம். எல்லாருக்கும் தான் அறிவுரை, எல்லாருக்கும் தான் படிப்பினைகள். இப்போ சில மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி சிறப்பாக வெற்றி பெறவில்லை, இன்னும் சொல்லப்போனால் தோல்வி அடைந்திருக்கிறது. அது எங்களுக்கு படிப்பினை தானே. அவர்களுக்கு படிப்பினை என்று சொல்லும் பொழுது எங்களுக்கு படிப்பினை இல்லை என்று நான் சொல்லலையே. எல்லாருக்கும் படிப்பினை தான். பிரதமர் இன்னைக்கு சொல்றாரு ஈவிஎம் பத்தி காங்கிரஸ் ஏன் இப்போ பேச, மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை பற்றி காங்கிரஸ் ஏன் இப்போ பேச மாட்டேங்குது? அதே நேரத்துல ஏன் நீங்க வெற்றியை கொண்டாடு, காங்கிரஸ் வந்து எதிர்கட்சியா ஏன் வெற்றியை கொண்டாடுது அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணிருக்கோம். நாங்க தானே 3வது முறையா ஆட்சி அமைச்சிருக்கோம், அவங்க ஏன் கொண்டாட்டத்தில் ஈடுபடுறாங்க? முதல்ல இவிஎம் பற்றி சொல்றேன். காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையில் இவிஎம்ஐ நாங்கள் நிராகரிக்கவில்லை. தயவுசெய்து தேர்தல் அறிக்கையை படிச்சு பாருங்க. என்ன சொல்றோம்னா, அந்த விவிபிஏடி இயந்திரத்தில் அந்த தாள் வருதில்ல, அந்த தாள் நம்ம படிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு 4-5 வினாடிகள் காட்சி அளிக்குது. அப்புறம் அந்த தாள் அந்த பெட்டிக்குள்ளேயே விழுந்துருது. எங்கள் தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்கிறோம்னா, இந்த இவிஎம் முறையில் இன்னொரு முன்னேற்றத்தை செய்யணும். அந்த தாளை இப்போ அந்த ஏர்போர்ட்டில் போர்டிங் பாஸ் எடுக்கிறோம்ல, அந்த தாளை எடுத்து பெட்டியில் போடக்கூடிய வசதியை செய்யலாம். அது ஒரு சிறிய மாற்றம் தான். அந்த தாள் வரும்போது அந்த வாக்காளர் அந்த தாளை எடுத்து அதே விவிபிஏடி பெட்டிகளை போடலாம். தானாக அது அந்த பெட்டியில் விழுவதை விட வாக்காளர் எடுத்து பார்த்துட்டு போடலாம் அப்படின்னு ஒரு சிறிய மாற்றம் செய்தால் இவிஎம் விவிபிஏடி முறையில் எந்த சந்தேகமும் யாருக்கும் எழாது. இப்போ கூட 10க்கு 3 பேர் 10க்கு 4 பேர் நீங்கள் கருத்து கேட்டிங்கன்னா அவர்கள் இந்த இவிஎம்ஐ பற்றி சந்தேகிக்கிறாங்க. அது சந்தேகம் நியாயமா இல்லையான்னு நான் சொல்லலை. என்னை பொறுத்தவரையில் நான் இவிஎம்ஐ பற்றி குறை சொன்னதே கிடையாது. ஆனால் அந்த இவிஎம்ஐ மேலும் மெருகூட்டி, மேலும் செம்மைப்படுத்தி, மேலும் சீர்திருத்த வேண்டும் என்பது தான் எங்களுடைய கட்சியினுடைய நிலை. ஆனால் கட்சியில் ஒரு 2 தலைவர்கள் இவிஎம் முறையை எதிர்க்கிறாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கட்சியினுடைய நிலை அது அல்ல. அடுத்த கேள்வி என்ன? இல்லை இவர் இன்னும் கேட்டார். இல்லை சார், அவர் 3வது முறையாக என்டிஏ ஆட்சி அமைக்கும் பொழுது காங்கிரஸ் ஏன் கொண்டாடுது அப்படின்னு
உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு தேர்தலில் காங்கிரஸ் கட்சி முதல் இடத்துல, பாரதிய ஜனதா கட்சி 2வது இடத்துல. அப்போ எல்கே அத்வானி தான் அந்த கட்சியினுடைய தலைவர். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கலாம். த வின்னர் கம்ஸ் செகண்ட் அப்படின்னு சொன்னார். வெற்றி பெற்றவர் 2வது இடத்துல வந்திருக்கிறார். இந்த தேர்தலில் தார்மீக வெற்றி என்பது காங்கிரஸுக்கு தான். தார்மீக தோல்வி யாருக்காவது ஏற்பட்டிருக்குன்னா அது திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு. ஆக நாங்கள் கொண்டாடுவதில் அவருக்கு என்ன வருத்தம், பொறாமை? அவர் கொண்டாடட்டும், யார் வேண்டாங்கிறா? அவர்கள் களை இழந்து, பொலிவிழந்து, உற்சாகம் இழந்து இருப்பதை நான் பார்க்கிறேன். நாங்கள் கொண்டாடுறோம், அவருக்கு என்ன பொறாமை? அது திரு மோடி அவர்கள் தான் பதில் சொல்லணும் அதுக்கு. ஏன்னா திரு மோடி அவர்கள் தான் குஜராத் முதலமைச்சராக 12 ஆண்டுகள் இருந்தபோது, இந்திய பிரதமராக 10 ஆண்டுகள் இருந்தபோது, அவர் ஒரு மனித ஆட்சி, ஒன் பர்சன் கவர்மெண்ட், ஒரு மனித ஆட்சியை நடத்தித்தான் அவருக்கு பழக்கம். இந்த ஒரு மனித ஆட்சி என்பது இப்பொழுது கூட்டணி அரசாக அமைக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கு. அது நிலையான ஆட்சியா இருக்குமா இல்லையா என்பதை அவர் சொல்லலாம், அல்லது காலம் சொல்லும். நான் சொல்ல முடியாது, நீங்களும் சொல்ல முடியாது. அமெரிக்கா புகழ்பெற்ற அவர்களுடைய ரிசர்வ் வங்கியுடைய தலைவர் ஒரு ரொம்ப சொன்னார், ஓவர் எக்ஸூபரன்ஸ்ன்னு சொன்னார். நம்ம கவர்னர் அதை சொல்வார்னு நான் எதிர்பார்த்தேன், நீ சொல்லலை. இதெல்லாம் பங்குச்சந்தை வளர்ச்சியை குறிக்கல, பங்குச்சந்தையினுடைய வீக்கத்தை குறிக்கிறது. இந்த அளவுக்கு இந்திய பொருளாதாரம் உயரவில்லை. இந்திய பொருளாதார உயர்வை ஏற்ப பங்குச்சந்தை உயர்ந்ததுன்னா அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்திய பொருளாதாரம் ஓரளவு தான் உயர்கிறது. ஆனால் பங்குச்சந்தை பெருமளவு உயர்கிறது என்றால் இது பங்குச்சந்தையினுடைய வளர்ச்சி அல்ல, பங்குச்சந்தையினுடைய வீக்கம். ஒன்று. ரெண்டாவது, நிஃப்டி 100 கம்பெனிகளுடைய பங்கு, அதை விலையை அது குறிக்கிறது. சென்செக்ஸ் 50 கம்பெனிகளுடைய பங்கு, அதை வைத்தே இந்திய கம்பெனி உலகத்தையே மதிப்பிடக்கூடாது. யாரோ பணம் பண்ணுறாங்க, யாரோ பணம் இழக்கிறாங்க, அது தெரியுது. ஏன்னா அது ஜீரோ சம் கேம். ஒருத்தருக்கு லாபம் என்றால் இன்னொருத்தருக்கு இழப்பு தான். யாரோ பணம் பண்ணுறாங்க, யாரோ பணத்தை இழக்கிறாங்க. இது இந்தியாவில் 142 கோடி மக்களுக்குல 140 கோடி மக்களுக்கு இதில் தொடர்பே கிடையாது, சம்பந்தமே கிடையாது. இதை போய் நீங்கள் 8 காலம்தான் இருக்குது, 8 காலம் தலைப்பு போடுறீங்க. 8 கால பத்திரிகையில் 12 காலம் தலைப்பு போட முடிச்சா போடுவீங்க போல இருக்கு. நீங்க சொல்றது புரியல எனக்கு. என்ன சொல்றீங்க? தெரியலையா? நான் பார்க்கல, தெரியாது. அரசியல் சாசனம் நான் பார்த்தேன். அரசியல் சாசனத்தை வணங்குவதை நான் வரவேற்கிறேன். அரசியல் சாசனத்தை வணங்கிவிட்டு அரசியல் சாசனத்தை குலைக்காமல், குலைக்க விடாமல் இந்திய மக்கள் ஒரு பாதுகாப்பு அரணாக இந்தியா கூட்டணிக்கு 240 இடங்களை தந்திருக்கிறார்கள்.
இது மக்களுடைய தற்காப்பு செயல், செல்ஃப் டிஃபென்ஸ். தங்களுடைய அரசியல் சாசனத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக மக்கள் 240 இடங்களை இந்தியா கூட்டணிக்கு தந்திருக்கிறார்கள். அதனால் இனிமே அரசியல் சாசனத்தை வணங்காமல் என்ன செய்கிறது? வணங்கும் போது என்ன மனசுக்குள்ள நினைச்சாருன்னு அவரை தான் சொல்லணும். பாஜகவின் மீது முக்கியமா வைக்கக்கூடிய பிரதானமான குற்றச்சாட்டுல ஒன்று, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் வந்து மதங்களை வைத்து மக்களை வந்து பிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, இப்ப மோடி அலைங்கிறது நம்ம அவ்வளவு பார்க்க முடியல. அதே நேரம் வந்து சிங்கிள் மெஜாரிட்டி கிடையாது. இது மாதிரியான விஷயங்கள் வருங்காலத்துல குறையும் நினைக்கிறீங்களா? இல்லைன்னா இது மாதிரி விஷயங்கள் செய்யறதுக்கு பயப்படுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? தெரியலையே. மோடி அவர்கள் அவருடைய உளவியல் மனநிலையெல்லாம் நான் ஆராயக்கூடிய அளவுக்கு நான் அந்த துறையில் ஒன்றும் நிபுணர் அல்ல. ஆனால் அவருடைய கடந்த கால ஆட்சி, குஜராத்தில் இந்தியாவில் ஆட்சி என்பது அவர் தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சாதிக்கிறது. அதாவது ஒன்று சொல்கிறேன், மணிப்பூரில் ஓராண்டுக்கு மேலாக மிகப்பெரிய உள்நாட்டு கலவரம் நடைபெறுகிறது. பல 100 பேர் உயிர் இழந்திருக்கிறார்கள். ஏறத்தாழ 40,000 சொல்றாங்க, 70,000 சொல்றாங்க. இன்னும் உள்நாட்டு அகதிகளாக அகதிகள் முகாமில் இருக்காங்க. அவர்களுக்கு இருக்க இடம் கிடையாது, போதுமான உணவு கிடையாது, சுகாதார வசதி கிடையாது, மருத்துவ வசதி கிடையாது. குழந்தைகள் பிறக்கிறாங்க, இறக்குறாங்க. அதாவது 21வது நூற்றாண்டில் 2024ஆம் ஆண்டு ஒரு நாகரிக நாட்டில் இது மிகப்பெரிய களங்கம், மிகப்பெரிய களங்கம். இந்த களங்கத்தை துடைப்பதற்கு, ஏற்பட்ட தவறுகளுக்கு வருத்தம் தெரிவதற்கு, அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு, இத்தனை முறை எல்லா மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு பிரதமர் மணிப்பூருக்கு ஒரு முறை கூட போலையே. அங்க ஒரு மோசமான அரசு நடைபெறுகிறது. அந்த அரசு அமைச்சர்கள் எல்லாம் அவர்கள் வீடை தாண்டி 2 கிலோமீட்டர் கூட போக முடியாது. அந்த 2 கிலோமீட்டர் வட்டத்துக்குள்ளேயே அமைச்சர்கள்லாம் இருக்காங்க. 2 இடங்கள் மணிப்பூர்ல, இன்னர் மணிப்பூர், அவுட்டர் மணிப்பூர், 2 இடங்களிலையும் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. 2 இடங்களிலேயும் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. ஆக அவருடைய உளவியல், அவருடைய மனநிலையை இதிலிருந்தே புரிந்து கொள்ளலாம். மக்கள் இவ்வளவு துன்பப்படுகிறார்கள், இவ்வளவு சோதனைக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அதை பற்றி ஒரு கலக்கமே இல்லையே. இந்தியா கூட்டணி ஒருவேளை சில ஆண்டுகளுக்கு முன்போ சில மாதங்களுக்கு முன்போ ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தா ஆட்சி மாற்றம் நடந்திருக்கும். அது எப்படி சொல்ல முடியும்? இதெல்லாம் தமிழ்ல ஹைப்போதெட்டிக்கலுக்கு எப்படி பதில் சொல்றது? டைம் மிஷின்லையா பின்னாடி போக முடியும்? அதெல்லாம் சயின்ஸ் ஃபிக்ஷன். கூட்டணி அமைப்பது என்பது ஏதோ கூட்டுக்கறி பண்ற மாதிரி நினைக்கிறீங்க. கூட்டணி அமைப்பது என்பது எளிதானதல்ல. ஒவ்வொரு மாநிலத்திலையும் பல கட்சிகள் இருக்கிறாங்க. இங்க பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் கட்சியை தவிர மற்ற எல்லாமே ஏறத்தாழ மாநில கட்சிகள் தான். பக்கத்து மாநிலத்தில் சுவடு இருக்கலாமே ஒழிய மாநில கட்சிகள் தான். இந்த மாநில கட்சிகளுக்கு அவர்களுக்கென்று ஒரு கொள்கை இருக்கிறது, அவர்களுக்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது. போற்றக்கூடிய வரலாறு, போற்றக்கூடிய கொள்கை தான். எல்லா மாநில கட்சிகளையும் இணைத்து ஒரு கூட்டணி அமைப்பது என்பது எளிதான காரியம் அல்ல. ஒரு கூட்டணி அரசை நடத்துவது என்பது அதைவிட சிரமமான காரியம். அந்த அனுபவம் காங்கிரசுக்கு இருக்கிறது. நாளை திரு மோடி அவர்களுக்கு அந்த
அனுபவம் தொடங்க போகிறது. எப்படி சமாளிக்கிறாருன்னு பார்ப்போம். இந்தியா கூட்டணியிலேயுமே கேரளால தான் கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸ்ல எதிர்முனையில நின்று போட்டிட்டாங்க. தமிழ்நாட்டில் கூட்டணி இருக்கு. இப்போ ஒருவேளை வந்து அந்த இடர்பாடுகளை வந்து கலைஞ்சிருந்தா இன்னும் அதிகமான இடங்கள் பெற்று ஒரு க்ளோஸ் கால் வந்திருக்குமோ? ஒருவேளை சந்திரபாபு நாயுடு இவங்களோ இந்தியா கூட்டணி சைடு வந்து காங்கிரஸ் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகி இருக்கு. அதெல்லாம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம கட்டுப்பட்டு இருந்தோம். காங்கிரஸ் வந்து ஒரு இடர்பாடு கிடையாது. அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்ற சூழ்நிலையில தான் கூட்டணி அமைக்க முடியும். இப்போ ஆந்திராவில் காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைக்க விரும்புகிறதுன்னு சொன்னால் யாரோடு அமைக்கிறது? ஒய்ஆர்எஸ்சிபி கட்சியும் எங்களோடு கூட்டணிக்கு வராது. தெலுங்கு தேசமும் வராது. யாரோடு கூட்டணி அமைப்பது? அதனால் அந்தந்த மாநில சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தான் கூட்டணி அமைக்க முடியும். கூட்டணி அமைப்பதை ஏதோ ரொம்ப எளிதான காரியமாக நினைக்கிறீங்க. அப்படியெல்லாம் எளிதான காரியம் அல்ல. கூட்டணி அமைப்பதும் கடினமான காரியம், சிக்கலான காரியம். கூட்டணி அரசு நடத்துவதும் சிக்கலான காரியம். தமிழ்நாட்டில் 39 தொகுதியில் வெற்றி பெற்றாலும் ஒரு 7% வாக்கு வந்து திமுக கூட்டணி குறைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் பாஜக கூட்டணியோட வாக்கு சதவீதம் இதெல்லாம் மேலெழுந்த வாரியான மேலெழுந்த வாரியான பார்வை. இன்னைக்கு ஒரு பத்திரிகையில் பார்த்தேன், பாரதிய ஜனதா கட்சிக்கு இத்தனை சதவீதம், 11% வரும். காங்கிரஸ் கட்சிக்கு 8% போடுறாங்க. என்ன ஒரு பள்ளிக்கூட கணக்காசிரியரே இதனுடைய பொய்மையை சொல்லிடுறாரு. 9 இடங்களிலே போட்டியிட்டு இத்தனை சதவீதம், 21 இடங்களிலே போட்டியிட்டு இத்தனை சதவீதம்னா ஒப்பிட முடியும்? 9ஐயும் 21ஐயும் முதல்ல சமப்படுத்தணும். சமப்படுத்திட்டு தான் ஒப்பீடு. அதை சமப்படுத்தாமல் ஒப்பீடுங்க என்பது அதாவது லாஜிக்கல், தத்துவ ரீதியாக பிழை. அந்த பிழையை மறுபடியும் சொல்றீங்க. 7% குறைஞ்சிருக்கு. அவருக்கு கணக்கு தெரியும்னு நான் ஒப்புக்கொள்ளலையே. உங்களுக்கு கணக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவருக்கு கணக்கு தெரியும் நான் சொல்லலையே. அதனால பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி சேர்ந்திருந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. 2019 தான் பார்த்தோம். ஆக அவர்களுடைய ஓட்டு குறையும். 2+2 4 அல்ல. அரசியலில் 2+2 பல நேரங்களில் 3 ஆகும். தனித்தனியாக நிற்கும் போது அவரவர்கள் ஓட்டுகளை வாங்கிக்கிறாங்க. அதனால சதவீதம் குறைந்த மாதிரி தெரியும். 2 பேரை நிக்கட்டுமே சேர்ந்து. அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் வெல்லுதா, கூட்டணி வெல்லுதா இல்லையான்னு பார்த்துருவோம். பிரதமர் நரேந்திர மோடி என்டிஏக்கு ஒரு புதிய விளக்கத்தை கொடுத்திருக்காரு. புதுமை, வளர்ச்சி, லட்சியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் ஆரம்பத்தில் அக்ரோனிம்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இந்த எழுத்துக்களை எல்லாம் கூட்டி அதுக்கு பேர் வைக்கிறது. அது ஏறத்தாழ 100 அடைமொழிகளை உருவாக்கியிருக்காரு. எங்கே ஆரம்பித்தார்? அச்சே தின் ஆனே வாலே ஹைன்னு ஆரம்பித்தார். இப்போ யார் சொல்கிறா? அச்சே தின். அப்புறம் அங்கே இருந்து அமிர்த் கால் விக்சித் பாரத் இப்போ புதுசாக சொல்லியிருக்காரா? இதுக்கெல்லாம் 1 மாத காலம்தான். இதெல்லாம் ஆயுசு 1 மாத காலம்தான். எல்லாம் அற்பாயுசு இந்த புனைவுகள் எல்லாம் அற்பாயுசு. காங்கிரஸ் மீது வைக்கப்பட்ட பல்வேறு விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா இன்னைக்கு ஏராளமான மக்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்திருக்காங்க. காங்கிரஸோட பொறுப்பு இன்னும் வருங்காலத்தில் எந்த அளவுக்கு அதிகபட்சமா இருக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்றீங்க, இல்லைன்னா நமக்கு எந்த அளவுக்கு பொறுப்பு இருக்குதுங்கிறத இப்போ உணர்றீங்க? காங்கிரஸ் கட்சி வரலாறு என்பது 1885 தொடங்குது. அதுக்கு என்னமோ வரலாறு முடியும்னு நினைக்காதீங்க. இந்தியா இருக்கிற வரைக்கும் இந்திய தேசிய காங்கிரஸ் இருக்கும். அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். இந்தியா இருக்கும் வரை இந்திய தேசிய காங்கிரஸ் இருக்கும். ஆக எங்களுக்கு எப்பொழுதுமே பெரும் பொறுப்பு இருக்கிறது. சுதந்திர போராட்டத்தை தொடங்கி சுதந்திரத்தை வென்ற காலத்திலேயே எங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம். சில நேரங்களில் இந்த பொறுப்புகளை ஒழுங்காக நாங்கள் நிர்வகிக்கிறோம். சில நேரங்களில் பொறுப்பை சரியாக நிர்வகிக்கவில்லை. எதிர்காலத்திலையும், கடந்த காலத்தில், நிகழ்காலத்தில், எதிர்காலத்தில்
இந்திய நலனுக்காக பொறுப்பு நம்மை சார்ந்தது என்று உணர்ந்துதான் காங்கிரஸ் என்றுமே செயல்படும் என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புகிறேன். சார், இந்தியா கூட்டணி தோல்விக்கான காரணங்கள் என்னென்னவா பார்க்குறீங்க? இந்த தோல்விக்கான காரணம் நீங்க தான் தோல்வின்னு சொல்றீங்க, நாங்க வெற்றின்னு சொல்றோம். இன்னும் வெற்றி அடைஞ்சிருக்க வேண்டும். அந்த இப்ப ஒலிம்பிக் ஓட்டப்பந்தயத்தில் தங்கப்பதக்கம், வெள்ளிப்பதக்கம், வெண்கலப் பதக்கம் 3 பேரையும் மெடலிஸ்ட்னு தான் சொல்லுவாங்க, ஒலிம்பிக் மெடலிஸ்ட்னு. நாங்கள் தங்கப்பதத்துக்கு முயற்சி செய்தோம், வெள்ளிப்பதக்கம் கிடைத்திருக்கிறது. அதுக்காக இது கடைசியா ஓட்டம் இல்லையே, அடுத்த ஒரு ஓட்டம் வரும் இல்லை. நாங்கள் வெற்றின்னு நினைக்கிறோம், நீங்கள் ஏன் அதை வெற்றி வாய்ப்பை இழந்ததாக? நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், இன்னும் நல்லா செஞ்சிருக்கலாமேங்கிற ஒரு ஆதங்கம் தான். அவர் தான், அவங்க கட்சி தான் அழுது வடிகிறாங்க. பெரும் பயன் அடிச்சிருக்கு, அதுவும் சந்தேகமே கிடையாது. நீங்க இல்லைன்னா ஓய்ந்திருந்த காங்கிரஸ் தொண்டர்கள், ஒதுங்கி இருந்த காங்கிரஸ் தொண்டர்கள், ஒதுங்கி இருந்த காங்கிரஸ் மூத்தவர்கள் எல்லாம் களத்துக்கு வந்திருக்காங்கன்னா அதற்கு அவருடைய யாத்திரை மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறது என்றுதான் நான் நம்புகிறேன். இந்தியா கூட்டணி ஆங்கிலத்தில் யாராவது கேள்வி கேட்குறீங்களா? இது எனி ஒன் இன் இங்கிலீஷ்? இல்லை இப்போ கேட்டிருக்காங்க. This won't end. If you want to ask a question in English, please ask. No, we thought once the Tamil gets over. No, Tamil is over. They are just conversing. So today the Prime Minister, while addressing the NDA MPs and leaders, he spoke about, he attacked the opposition over the doubts raised about EVMs. You spoke about that in Tamil, but you can repeat that in English. I've explained it. That is not the Congress's position. The Congress's final position is stated in the manifesto. All that we are saying is, all right, EVM have come to stay. But the EVM can be improved. The EVM system can be improved. It's got a VVPAT. It's because of our struggle, our petitions, that 5 VVPAT machines are matched with the EVM count. We are asking for more. That is pending in court. But we have suggested a minor modification, that the EVM generates a electronic slip. That is electronic for us, but it's a hard copy slip. That slip goes into a box called VVPAT box. All that we are saying is make a minor modification. Let the voter not only see the slip, let him be able to pull out the slip, look at it, and drop it into the box. It will take exactly the same time, 4 to 5 seconds, like the present system. That will give the voter total confidence that his vote has been recorded properly. He has seen the slip, he has physically touched the slip, and he puts it into the banks. Why is the Election Commission refusing to accept this suggestion? When our delegation met them, they had no answer, they had no logical answer to this change. But they are helpless. Why are they helpless? They are an autonomous commission, they are an independent commission. Why should they be helpless? So we're seeing a lot of hectic activity in Maharashtra. Do you think the BJP alliance there is unraveling post the election results? Anyway, it will end in about 3-4 months when the elections take place. So whether it unravels or not, it will be defeated in the next election. Sir, the Modi 3.0 is the talk where everybody about the third time Modi coming back as the Prime Minister, and this time he's promised to bring New India, development to India, etc. So what do you think Modi 3.0 is going to deliver to the country? I don't know. He had an agenda when he announced Modi will come with 372 seats and NDA will come with 400. That agenda is over. That agenda cannot be implemented. Now he has to work out an agenda in consultation with
several political parties, and he has to work out an agenda for 3.0. I don't think he has reflected on that agenda yet. He's probably talking about his old agenda. That agenda has been buried. That agenda, in our view, included amending the Constitution, tampering with the reservation policy, and many other things which are unacceptable, undesirable. What is his new agenda? We'll know when the coalition government either presents a budget or in the president's address. We'll wait to see what their agenda is. The Prime Minister bowed down before the Constitution of India today in the NDA meeting, and there was a lot of accusations from the Congress about how the BJP government is a threat to the Constitution, and now we are seeing different scenes. So what do you think is unlikely? But what choice did he have? When the people have taught him a strong lesson, what choice did he have? I mean, whether he bows down to the Constitution or not, the Constitution is supreme. It does not matter whether he bows or not. The fact that he bowed to the Constitution is welcome. But he had no choice. The Constitution is supreme, and the Constitution has been put beyond amendment. The people have erected a self-defense for themselves by electing 240 MPs for the INDA alliance. Therefore, the Constitution is supreme and it will remain supreme for the next 5 years. In the run-up to the Lok Sabha elections, the Tamil Nadu BJP kept saying that they put up a historic performance. Now that the results are out, what do you think of the results? What do you think of BJP's performance and also under new leadership? It's a historical performance and they've got zero. Why is that not a historical performance? History will note that the BJP under the leadership of the gentleman got 0 seats. That will be recorded in the history books, isn't it? So it's historical. But today the Prime Minister said, looking at the pace at which our vote share is growing in Tamil Nadu, and that is a clear message of what I would. I've explained to him in Tamil. You are also falling into the same logical fallacy. You don't compare the votes procured by a party which contests 21 seats with a party which contests 9 seats. They are not comparable. First you will have to equalize 21 and 9 and then compare, which can be done. It's a simple arithmetic exercise. But you simply comparing the votes secured by 21 seats and votes secured by 9 seats, it's logically fallacious. So the Prime Minister took a shot at Congress today and said that the total number of seats won by Congress in 2014, 19 and 24 put together is still less than what BJP won in 2014. Agreed. I can say that the total number of seats that the BJP won in 2014, 2019 and 2024 is far less than the total number of seats Jawaharlal Nehru won in 1952, 1957 and 1962. Where does such arguments take us? You total Mr. Jawaharlal Nehru's total for in 3 elections and total Mr. Modi's total in the 3 elections. There is a vast difference. These are all verbal gymnastics. They mean nothing. Okay? அவ்வளவுதானே? நன்றி.